பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர வாய்ப்பு. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியால் படிப்படியாக விலையை உயர்த்த மத்திய அரசு திட்டம். தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இரவு முதல் இடி மின்னலுடன் பரவலாக மழை. திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லி சென்ற ராஜ்தானி விரைவு ரயிலில் தீ விபத்து. தீ பற்றியதும் ரயில் பெட்டியிலிருந்து பயணிகள் உடனடியாக இறங்கியதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. விழுப்புரம் கோட்டக்குப்பம் அருகே பிரபல ரவுடி சிவகுரு வெட்டி படுகொலை. முன்விரோதம் காரணமாக படுகொலை என முதற்கட்ட விசாரணையில் தகவல். தாவேக அரசில் மேலும் 20 அமைச்சர்கள் பதவியேற்க வாய்ப்பு. வருவாய்த்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளை கேட்டு காங்கிரஸ் நெருக்கடி என தகவல். அதிமுக சிறப்பு பொதுக்குழுவை கூட்டுவதற்கு சி.வி. சண்முகம் தரப்பினர் கையெழுத்து வேட்டை தீவிரம். நீதிமன்றத்தை நாடுவதற்கு எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதத்தால் வலுவிழந்து வருகிறது அதிமுக. கஜானா நிலவரம் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தரப்படும் என நிதியமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. கேரளம் முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் வி.டி. சதீஷன். பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி, முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களுக்கு அழைப்பு. செங்கல்பட்டு அருகே அரசு கொள்முதல் நிலையத்தில் தேங்கி கிடக்கும் நெல்மணிகள் மழையில் நனைந்து சேதம். நெல்மணிகள் முளைக்கும் தருவாயில் இருப்பதால் உடனடியாக கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பழைய சிக்கன் குழம்பை சாப்பிட்ட சிறுமி உயிரிழந்த நிலையில் மற்றும் ஒரு சிறுமி மருத்துவமனையில் அனுமதி. நாய்களுக்கு கொடுக்க வைத்திருந்த உணவை சாப்பிட்டதால் பாதிப்பு. 11ஆம் நூற்றாண்டின் சோழர் கால செப்பேடுகளை இந்தியாவிடம் ஒப்படைத்த நெதர்லாந்து. மத்திய அரசின் முயற்சி மற்றும் யுனெஸ்கோவின் தலையீட்டால் செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைப்பு. ஆனைமங்கலம் சோழர் கால செப்பேடுகளை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். மத்திய அரசுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். நீட் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். பிரதமர் மோடி மௌனம் சாதிப்பது ஏன் என ராகுல் காந்தி கேள்வி. பசுமை ஹைட்ரஜன், செமிகண்டக்டர் மற்றும் நீரியல் துறைகளில் இந்தியா, நெதர்லாந்து இணைந்து செயல்படும். தொழில்துறையை வலுப்படுத்த இரு நாடுகளும் நடவடிக்கை என நெதர்லாந்து வெளியுறவு அமைச்சகம் தகவல். குஜராத்தில் சுட்டெரிக்கும் வெப்பத்திலிருந்து விலங்குகளுக்கு நிவாரணம் அளிக்க சிறப்பு ஏற்பாடு. சயாஜி பார்க் உயிரியல் பூங்காவில் சிறப்பு தண்ணீர் தொட்டி அமைத்ததால் விலங்குகள் உற்சாகம். மகாராஷ்டிர மாநிலம் கட்சிரோலியில் நக்சலைட்கள் 8 பேர் கைது. துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை பாதுகாப்பு படை கைப்பற்றியது. ஆழ்கடலில் மர்ம குகை ஆராய்ச்சியில் ஈடுபட்ட இத்தாலி நீச்சல் வீரர்கள் 5 பேர் மூச்சு திணறி உயிரிழப்பு. இருண்ட குகைக்குள் நுழைந்து ஆய்வு செய்தபோது கடலில் திடீரென ராட்சச நீர் சூழல் தாக்கியதால் பரிதாபம். ஐபிஎல் தொடரின் இன்றைய முக்கிய போட்டியில் பெங்களூரு, பஞ்சாப் அணிகள் பல பரீட்சை. இன்று பிற்பகல் நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தொடர் தோல்வியிலிருந்து மீளுமா என எதிர்பார்ப்பு. தேசிய இரட்டையர் ஸ்குவாஷ் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த செந்தில்குமார், ஜோஸ்னா இணை சாம்பியன். அபாய் சிங், ராதிகா சீலன் ஜோடியை தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது.